மதர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தவக்கால சிந்தனையாக எது உண்மையான நோன்பு என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஏனென்றால் தவக்காலம் என்றாலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அலர்ஜி வந்துவிடும். விரதம் இருக்க வேண்டும், கறி சாப்பிடக்கூடாது, ஒரு காவி ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஜோமாலை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும். அவர்கள் அமைதியாகவே போவார்கள், அமைதியாகவே வருவார்கள், சைகையிலே பேசுவார்கள், ஒருவேளை விரதம் இருப்பார்கள். 40 நாள் வரை புனிதர்களே மிஞ்சும் அளவிற்கு தங்களுடைய வாழ்வை வாழ்ந்து காட்டுவார்கள். இதைதான் வழக்கமாக கிறிஸ்தவர்கள் ஒரு நோன்பு என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் விரும்பும் நோன்பு எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இணை சட்ட நூலிலே மிகவும் சிறப்பாக எது உண்மையான நோன்பு என்பதை கடவுள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். எது உண்மையான நோன்பாக இருக்க முடியும் என்பதற்கு அவரே சில கேள்விகளை கேட்டு இருப்பார். எது நான் விரும்புகின்ற நோன்பு? நீங்கள் உண்ணாமல் இருப்பதா, அல்லது உங்களை காயப்படுத்திக் கொள்வதா, அல்லது உங்களை விகாரப்படுத்திக் கொள்வதா, அல்லது நீங்கள் தாடியை நீண்டு வைத்துக் கொண்டு தண்ணீர் குடிக்காமல் உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்வதா? எது உண்மையான நோன்பு என்ற கேள்வி எழுப்பிவிட்டு, நான் விரும்புகின்ற நோன்பு அது அல்ல, நான் விரும்புகின்ற நோன்பு ஏழை ஒருவன் பசித்திருக்கின்ற பொழுது அவனுக்கு உணவு கொடுப்பது, அதுதான் உண்மையான நோன்பு. ஏழை ஒருவன் தாகமாய் இருக்கின்ற பொழுது அவனுக்கு தண்ணீர் கொடுப்பது, அதுதான் உண்மையான நோன்பு. ஏழை ஒருவன் ஆடையின்றி தெருவிலே நிற்கின்ற பொழுது, அம்மனமாக கிடக்கின்ற பொழுது அவனுக்கு ஆடை கொடுக்க வேண்டும், அதுதான் உண்மையான நோன்பு. நீங்கள் இதையெல்லாம் நோன்பு என்று கருதாமல் மாலை போட்டுக்கொண்டால் மனம் மாறிவிட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது. மாலை போட்டுக்கொண்டும் அதே எண்ணத்தோடு தான் இருப்பீர்கள். ஒருவன் சண்டைக்கு வந்தால் 40 நாள் கழித்து உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்ற எண்ணம் தான் மக்களுக்கு வருமே ஒழிய, நான் இப்பொழுது புனிதனாக இருக்கிறேன், 40 நாளுக்கு பிறகு பழைய மனிதனாக வருவேன் என்று சொல்ல முடியாது. நோன்பு என்பது இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் உண்மையான நோன்பு. அந்த நோன்பை நாம் சரிவர தெளிவாக செய்கின்ற பொழுதுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இணை சட்ட நூலிலே இறுதியாக சொல்லப்பட்டிருக்கும், உண்மையான நோன்பை கடைபிடிக்கின்றவர்களுடைய குரலுக்கு ஆண்டவர் உடனடியாக செவி கொடுக்கிறாராம். நாம் அழைத்த உடனே அவர் பதிலுக்கு இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வாராம். உண்மையான நோன்பு இருப்பவர்களுடைய குரலுக்கு மட்டும்தான் செவி கொடுப்பார். இன்றைய காலகட்டத்திலே நம் மக்கள் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாதிய பெருமைகளை பேசுவார்கள். நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏழை பணக்காரன் பேச்சு பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அப்படி இவள் இப்படி என்கின்ற கதையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பு என்பது அப்படி அல்ல. இருப்பவர்களை இருப்பது போலவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏழை ஒருவன் இருந்தால் அவனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டிலே ஒரு பணியாளன் இருந்தால் அவன் மீது கரிசனை கொள்ள வேண்டும். அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். கடந்த காலங்களிலே நீங்கள் சேர்த்து வைத்திருப்பீர்கள். இது அருளின் காலம், ஆசிரின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், சேர்த்து வைப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற காலம். நீங்கள் வன்மையாக இருந்தீர்கள் என்றால், வன்மத்தோடு இருந்திருப்பீர்களானால் இது மன்னிப்பினுடைய காலம். அதனால் அனைவரையும் மன்னிக்க முயற்சி செய்யுங்கள். தவ காலம் என்பது நம் வாழ்வை புரட்டி போடுகின்ற காலம், நம் வாழ்வினுடைய மறுபக்கத்தை திரும்பி பார்க்கின்ற காலம். அதனால் இந்த காலத்திலே இறைவனோடு இணைந்திருக்க முயற்சி செய்யுங்கள். இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முயற்சி செய்யுங்கள். அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் கடவுள் உங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் திருப்பாடலிலே சொல்லுவது போல, இதோ என்னை நோக்கி மன்றாடுங்கள், உங்களுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய குரலை கேட்க முடியாதவாறு என் காதுகள் மந்தமாகிவிடவில்லை. உங்களுடைய அழுகுரலை, உங்களுடைய கண்ணீரை பார்க்க முடியாதவாறு என் கண்கள் குருடாகிவிடவில்லை. நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், நீ மனம் திரும்பி என்னிடம் வந்தாய் என்றால் உன்னை நான் வாரி அணைத்துக் கொள்வேன். ஏனென்றால் காயப்படுத்துவரும் நானே, கட்டுப்படுபவரும் நானே. நீ மனம் திரும்பி என்னிடம் வருவாயானால் உன்னை அள்ளி அணைத்து வாரி ஆசிரியர் வழங்க காத்துக் கொடுக்கிறேன் என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்த கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டுமானால் உண்மையான நோன்பு என்பது என்ன என்பதை அறிந்து அதன் பிறகு நீங்கள் நோன்பெறுங்கள். இல்லை என்றால் சபை உரையாடல் நூலிலே சொல்லப்படுவது போல வீண் வீண் முற்றிலும் வீண். ஆமென்.